ஹாய் கைஸ், வெல்கம் டு சுரேன் ஃபுட் பிளாக். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மேடவாக்கத்தில் இருக்கக்கூடிய தலப்பாக்கட்டியில் இங்கே இஃப்தார் பாக்ஸ் நமக்கு தராங்க. அதை நம்ம ரிவ்யூ பண்ண தான் வந்திருக்கோம். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்து பாக்ஸ் வாங்கிட்டு போகலான்னு தான் இங்கே வந்தோம். அவங்க வந்து டைனிங்கே அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் சடன் சர்ப்ரைஸ்? நாங்கள் யூஸ்வலாக டைனிங் பண்ணதில்லை இஃப்தார் பாக்ஸுக்கு. பட் தலப்பாக்கட்டியில் டைனிங் அலோவ் பண்ணுறாங்க இஃப்தார் பாக்ஸ். நம்ம இஃப்தார் பாக்ஸை தலப்பாக்கட்டிலே வச்சு நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். எந்த மாதிரி இருக்குது, அவங்க சர்வீஸ் எப்படி இருக்குது, அட் த சேம் டைம் அவங்களோட அப்ரோச் எந்த மாதிரி இருக்குது, அவங்களோட ஃபுட் குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குது, குவான்டிட்டி எந்த மாதிரி இருக்குது, ப்ரைஸ் ரேஞ்ச் எந்த மாதிரி இருக்குது, இது எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்கா இல்லையா, இட்ஸ் ஒர்த் இட் ஆர் நாட், கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையான்றதை நம்ம சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணி பார்த்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க இஃப்தார் பாக்ஸ் கூட, அண்ட் மாசா ஒன்று, ஸ்மெல்லே வேற லெவலில் இருக்குங்க. வாவ், நைஸ். ஃபர்ஸ்ட் இஃப்தார் இதை முடிக்கிறதுக்காக நமக்கு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியான டேட்ஸ், நல்லா இருக்கு. ஃப்ரூட்ஸில் நமக்கு வாட்டர் மேலன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாகவே வாட்டர் மேலன் எனக்கு பிடிக்கும். ஸ்வீட்ஸில் ஒரு குலோப் ஜாமுன், அண்ட் ஒரு பீஸ் ஆஃப் சிங்கிள் பீஸ் பரோட்டா ஒன்று, அண்ட் சிக்கன் 65 த்ரீ பீசஸ் ஆஃப் சிக்கன் 65, அண்ட் கொஞ்சம் கிரேவி. மட்டன் கோலா ஒன்று வந்து 2 மட்டன் கோலா ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பிரியாணி வந்து ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் குஸ்காங்க. மட்டன் பிரியாணி அந்த பிரியாணியில் பீசஸ்லாம் எதுவுமே இல்லை, வெறும் குஸ்கா மட்டும்தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜீரக சம்பால தலப்பாக்கட்டில் யூஸ்வலாக பண்ணுற அதே பிரியாணி தான் ஜீரக சம்பால பண்ணியிருக்காங்க. இந்த சிக்கன் 65 கூட வச்சு சாப்பிட்டா இது சிக்கன் 65 பிரியாணி அப்படி தாங்க தருவாங்க எல்லா இடத்துலையும். நல்லா இருக்கு. பட் இவங்க ஆனியன் ரைத்தா வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனியன் இல்லாததுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். கிரேவி கூட வச்சாலும் பரவாயில்லைங்க. கிரேவியில் பீஸ் இருக்குது, சிக்கன் பீஸ் இருக்குது கிரேவியில். சிக்கன் பீஸ் இருக்கு கிரேவியில். எஸ், ஆல்மோஸ்ட் இது சிக்கன் 65 பிரியாணி மாதிரி தான் இருக்குது. தலப்பாக்கட்டி பிரியாணி பர்சனலாகவே எனக்கு எப்பவுமே பிடிக்கும், அந்த ஃப்ளேவர். இதில் சிக்கன் 65 வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கு, பெட்டராக ஃபீல் ஆகுது. மட்டன் கோலா உருண்டையை சாப்பிடலாம். இதை பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. எடுத்து சூப்பராக இருக்கு. அல்டிமேட் கோலா உருண்டை. அண்ட் லாஸ்ட்டாக பரோட்டா ட்ரை பண்ணுவோம். பரோட்டா கூட கொஞ்சம் சிக்கன் கிரேவி வித் பீசஸ். பீஸோட சிக்கன் கிரேவி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு.
இது பெப்பர் சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கு. பரோட்டா ஓகே தாங்க, பட் மட்டன் குழம்பு இல்லை வேற லெவல். அண்ட் 65 பிரியாணி சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம குலோப் ஜாமுன் ட்ரை பண்ணுவோம், ஃபைனல் டெசர்ட். ஓகே, 350 ருபீஸ்க்கு இவங்க இன்னும் கூட ரைத்தா இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கலாம். பட் சாஃப்ட் ட்ரிங்க் மாசா அண்ட் வாட்டர் பாட்டில் மற்ற இஃப்தார் பாக்ஸஸை கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு தலப்பாக்கட்டி ரொம்பவே பெட்டராக தெரியுது. அவங்க ப்ரைஸ் ரேஞ்சுக்கு லைக் அவங்க கொடுக்குற இது வந்து கொஞ்சம் குவான்டிட்டி விட எனக்கு குவாலிட்டியாக இருக்குது. நாளைக்கு இது மாதிரி இன்னொரு ஃபுட் ரிவ்யூவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் நான் ஏதாச்சும் ஃபுட் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். போகிறதுக்கு முன்னாடி சூரியன் ஃபுட் பிளாக் சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. பாய்.